நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 16. இளவேனில் எழுந்த பின் தோன்றும் முதற்கதிர் முதல் மலரை தொடுவதற்கு முன் தங்கள் முளை தொட வேண்டும் என்று தேவகன்னியர் விழைவதுண்டு. அவர்கள் அழகை பொன் கொள்ளச் செய்யும் அது. தன் தோழியர் எழுவருடன் இமயச்சாரலில் அமைந்த சௌகுமாரியம் என்னும் சோலையை அடைந்து அங்கு ஓடிய சிறு காட்டாற்றில் பாய்ந்து நீராடி ஈரக்குழல் உதறி கரையேறி மலர் செறிந்த மரக்கிளைகளில் தொங்கி ஊசலாடி விளையாடி கொண்டிருந்தாள் ஊர்வசி. நீந்துகையில் மீன்கள் என்றும், கிளை தாவுகையில் கிளிகள் என்றும், ஓடி ஒளிகையில் வெண்முயல்கள் என்றும், புதர்கள் ஊடே தாவுகையில் மான்கள் என்றும் அவர்கள் உருமாறினர். அப்போது அவ்வழியே கருமுகில் தேர் ஒன்றில் ஏறி கேசி என்னும் அரக்கன் தன் 7 படை வீரர்களுடன் சென்று கொண்டிருந்தான். அவன் நீள கருங்குழல் காற்றில் எழுந்து 100 யோசனை தொலைவுக்கு அலை அலை என பறந்து கொண்டிருந்தது. அதன் இருளால் கருக்கல்வானம் மேலும் இருண்டது. முதலொளிக்கு முன் தன் இருளுலகம் சேர்ந்துவிட வேண்டும் என அவன் விரைந்து கொண்டிருந்தான். இளவேனில் எழுந்ததும் முதற்சேவல் மரக்கிளையில் ஏறி நின்று செங்கணல் கொண்டையை சிலிர்த்து சிறகடித்து எங்கோ எழுந்தருளாயே, எங்கோ எழுந்தருளாயே என்று கூவியது. கீழ்வான் விளிம்பில் அருணனின் தேர்ப்புறவிகளின் குழம்பு தடங்கள் சிறு செந்நிற தீற்றல்கள் என தோன்றலாயின. வருக என் தேவா என்று கூவியபடி நாகனவாய்கள் துயில் எழுந்தன. உள்ளான்களும் காகங்களும் காற்றில் எழுந்து சிறகசைத்து களியாட்டெழுப்பின. தேர்முகம் தெளிந்து கிழக்கே ஒளியரசன் வானில் எழுந்து செங்கதிர் முடி துலங்கி வந்தான். முதற்கதிர் வந்து மலர் தொடும்போது அவற்றுக்கு மேல் தங்கள் மெய்யுறு கொண்டு பொன்முலைகளை திறந்து காத்து நின்றனர் தேவகன்னியர். அவ்வான் மீது கரிய அலையென பறந்த கேசியின் தலைமுடி சூரிய கதிரை மறைத்தது. சினம் கொண்ட ஊர்வசி சலிப்போசையிட்டபடி அக்குழலை தன் கையால் பற்றி வீசி விலக்கினாள். யார் அது என திரும்பி நோக்கிய கேசி கதிர் கொண்டு பொன் பூசி நின்ற ஊர்வசியை கண்டான். அக்கணம் அவன் பிரிதெதையும் எண்ணவில்லை. தேரை திருப்பி பாய்ந்து வந்து அவளை அள்ளி தூக்கி தன் தேரில் ஏற்றி செல்க என் அரண்மனைக்கு என்று தேர்ப்பாகனுக்கு ஆணையிட்டான். இருளுரு கொண்ட தேர்ப்புறவிகள் குளம்பறைய தென் இருள் நோக்கி விரைந்தன. ஊர்வசி கை நீட்டி அலறினாள். கீழே இருந்த அவள் தோழிகள் வெண்ணாரைகளாக சிறகு கொண்டு பறந்து அவனை துரத்தினர். கரிய கூகைகளாக எழுந்த கேசியின் வீரர்கள் அவர்களை சிறகு கொய்து மண்ணில் வீழ்த்தினர். வான்வழியே அவர்கள் செல்லும் போது கங்கையில் புது புனலாடி ஒலியலைத்த நீர்ப்பரப்பை பிளந்து பொன்னொளிரும் வெற்றுடலுடன் எழுந்து கரை வந்து ஈரக்குழலை உதறி தோள் மேல் பரப்பி விரல்களால் நீவியபடி நின்றிருந்த புரூரவஸ் தன்மேல் விழுந்து மறைந்த நிழலைக் கண்டு நிமிர்ந்து நோக்கினான். அவன் மேல் விழுந்த முதற் கதிரின் ஒளி வேள்வி விறகின் மேல் எழுந்த தென்னெறி எனச் சுடர்ந்தது. அவனை நோக்கி கைவீசி என்னை காத்தருள்க அரசே என்று ஊர்வசி கூவினாள். மின்விரைவில் கடந்து சென்ற கருந்தேரை கண்டதுமே புரூரவஸ் கையருகே இருந்த தன் உடைவாளை மட்டும் எடுத்துக்கொண்டு பாய்ந்து அருகணைந்த தன் புறவியில் ஏறி அதை விண்ணில் பாய்ந்தெழச் செய்தான். ஒளிமேல் கால் ஊன்றும் திறன் கொண்டிருந்த அவன் புறவி வானில் ஏறி மிதந்து கேசியின் விண் தேரை பின்தொடர்ந்து சென்றது. தேரின் குடைத்தூணில் கேசியின் கருங்குழலினால் 12 முறை சுற்றி கட்டப்பட்டு நின்றிருந்த ஊர்வசி வெண்ணிற குஞ்சு முடி பறக்க பார்க்கடல் அலையென பாய்ந்து வந்த புறவி மேல் வெற்றுடலுடன் வாளேந்தி அமர்ந்திருந்த புரூரவஸை கண்டு விழிமலர்ந்து நோக்கினாள். கேசியை துரத்தி மறித்த புரூரவஸ் தன் உடைவாளால் அத்தேரின் விளிம்புகளில் நின்று வில்லும் வேலுமேந்தி போரிட்ட அரக்கர்களின் பறக்கும் கூந்தலை வெட்டினான். அவர்கள் பாறைகள் போல் சென்று மண்ணில் விழுந்தனர். அங்கே எழுந்து நின்று பறக்க முடியாமல் கைவீசி கூச்சலிட்டனர். கேசியின் கூந்தலை வெட்டி கீற்றுக்களாக பறக்கச் செய்தான். அவை மண்ணில் இறங்கி படிய விண்பறவையின் சிறகுகளவை என அங்கே கன்று மேய்த்திருந்த ஆயர் கூச்சலிட்டு மேலே நோக்கினர். குழல் அறுபட்டு தேர்தட்டில் விழுந்த கேசியை பற்றி வாளால் அவன் தலையை முற்றிலும் மழித்தான். தன் ஆற்றல் அனைத்தும் இழந்து வெறும் உடலென தேர்தட்டில் கிடந்த கேசியை அவன் ஆடையை கொண்டே கைகள் பிணைத்து தேரில் இட்டான். முடியாலான கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஊர்வசி அவனை நோக்கி நன்று செய்தீர் அரசே, இதை நினைத்திருப்பேன் என்றாள். நீ யார் அழகியே
காந்தேவதையா, விண்ணுலாவியா, நீர்மகளா? மண்ணில் எப்பெண்ணும் இப்பேரழகு கொண்டு நான் பார்த்ததில்லை என்றான் புரூரவஸ். ஊர்வசி: நான் அமராவதியின் ஊர்வசி. இது உங்கள் உளம் கொண்ட என் தோற்றமே என்று புன்னகைத்த பின், வருகிறேன் என சொல்லி ஒரு பொற்கிளியாக மாறி சிறகடித்து எழுந்து காற்றில் பறந்து மறைந்தாள். அமராவதிக்கு திரும்பி வந்த ஊர்வசி கிளம்பி சென்றவளாக இருக்கவில்லை. அவள் விழிகள் உள்நோக்கி திரும்பிவிட்டிருந்தன. விரல் நுனிகளில் எப்போதும் மென் பதற்றம் இருந்தது. இரு கால்களும் இணையாக நிலத்தூன்றவில்லை. இடை ஒசிந்து தோல் நிலை அழிந்து காற்றில் உலையும் மலர்கொடி என்றிருந்தாள். எண்ணங்களில் எங்கெங்கோ சென்று நீள் மூச்சுடன் திரும்பி வந்தாள். கைநகம் கடித்து இமை தாழ்த்தி அமர்ந்து ஏங்கினாள். சிற்றொலியில் திடுக்கிட்டு விழித்து கொண்டு எங்குளோம் என உணர்ந்து நீள் மூச்செறிந்தாள். அவளிடம் நிகழ்ந்த மாற்றங்களை தோழியர் அறிந்தனர். அவளுக்கு நிகழ்ந்ததென்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்நாளில் இந்திரனோவைக்கு விண்ணுலாவியாகிய நாரதர் வந்தபோது அவரை மகிழ்விக்கும் பொருட்டு ஸ்ரீநிருத்தியம் என்னும் பெருங்கூத்தை அவையில் நிகழ்த்தும்படி இந்திரன் ஆணையிட்டான். பாடகியர் இரு நிறையாக அமர்ந்து பார்க்கடலில் துயில்பவனின் பேரழகை, அவன் நெஞ்சில் அணிந்த அருமணியாகிய துணைவியின் பொன்றா பொலிவை போற்றி பாடினர். திருமகளாக நடனமங்கையர் நடுவே ஊர்வசி கால் விரல் முதல் நெற்றி வகுடு வரை 108 அணிகளை அணிந்து நின்றாள். இளம் பச்சை பட்டாடை சுற்றி குழலில் மலர் சூடி இவளே அவளென்று நாரதர் முதலிய முனிவரும் விழிமயங்கும்படி தோன்றினாள். ஆடல் தொடங்கியது. சொல் ஒவ்வொன்றும் விரல் அசைவாக மாறுவதை அவையோர் கண்டனர். இசை என்பது உடல் அசைவாகி தாளம் காலடிகளாகி பாடல் கொண்ட பொருள் அனைத்தும் விழி மின்னல்களாகி ஓர் உடலில் ஒரு காவியம் நிகழ்ந்தது. தன்னை திருமகளென்றே ஆக்கி அங்கு நிறைந்திருந்தாள் ஊர்வசி. பொன்னொளிர் பேருடல் என ஓருடல் என்று ஒரு வரி பாடலில் எழுந்தபோது நாணத்தால் கண் சிவக்க முகம் கன்ற உடல் சற்று சிலிர்த்து நிலையமைந்து அவள் காட்டிய முத்திரையை கண்டு இசைமுனிவராகிய நாரதர் சினந்தெழுந்தார். நிறுத்து என்று கூவினார். நிறுத்துக நிறுத்துக, ஆடலை நிறுத்துக என்று கைவிரித்து கூச்சலிட்டபடி அவை நடுவே வந்தார். உடனாடிய மங்கையர் திகைத்து நிலைமண்டலத்தில் கால் பரப்பி வைத்து நின்று நோக்க ஊர்வசியை அணுகி, நீ ஆடியதென்ன? உன் கைவிரல் இங்கு மலர்ந்து சொன்னதென்ன? நான் அறிந்து ஆடவில்லை முனிவரே, இது அதுவாக ஆகி ஆடிய நடனம் என்றாள் ஊர்வசி பெருஞ்சினத்துடன். நீ காட்டிய கைமுத்திரை விண்ணளாவ விரிந்தவனுக்குரியது அல்ல, அது மானுடனை சுட்டுகிறது என்றார் நாரதர். புரியாமல் திகைத்து பிற பெண்களை பார்த்த பின் இடையில் கை வைத்து ஒசிந்து நின்று, என்ன பிழை என்று நான் அறியக்கூடவில்லை முனிவரே என்றாள் ஊர்வசி. நீ காட்டியது ஆழிவண்ணன் உடலை அல்ல, மானுட உடலை என்றார் நாரதர். நீ அவனுக்கு மானுடன் ஒருவனை இணை வைத்தாய். இழி மகளை, தேவகன்னியர் எண்ணவும் ஒண்ணாத செயல் ஒன்றை செய்தாய். அப்போதுதான் அனைத்தையும் உணர்ந்தாள். ஆனால் அச்சமோ துயரோ கொள்ளாமல் முகம் மலர்ந்து இதழ்களில் புன்னகை விரிய கண்களில் ஒளியுடன் ஆம் என்றாள். தோழியரை விழி நுனியால் நோக்கியபடி நாணித்தலை குனிந்து, அதை நன்கு உணர்கிறேன் என்றாள். முனிவர் மகளென பிறந்தவள் நீ, தெய்வங்களுக்குரிய மலரென இங்கிருப்பவள், மானுடனை எண்ணி எப்படி காமம் கொண்டாய் என்று நாரதர் கூவினார். ஓடையின் திசையை அது முடிவு செய்ய முடியாதென்பார்கள் முனிவரே என அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். நாரதர் கை நீட்டி, இனி நீ இங்கிருக்கலாகாது. உன்னுள் குடியேறிய என் நஞ்சு முற்றிலும் நொதித்து அமுதென்றாகி ஒளி கொண்ட பின் எங்கு மீண்டு வருவதே முறை. நீ விழைந்த மானுடனை அடைக. அவன் எல்லையை அறிந்து கடந்து தெய்வகன்னியாகி உன்னை உணர்கையில் இங்கு மீள்க என்றார். அத்தீச்சொல்லேற்ற ஊர்வசி கிளையிலிருந்து உதிரும் மலர் என மண்ணில் விழுந்தாள் என்றான் முண்டன். அவன் உடலிலேயே புரூரவசின் விரைவை, கேசியின் ஆற்றலை, ஊர்வசியின் ஆடலை, நாரதரின் சினத்தை நோக்கி கொண்டிருந்த பீமன் எண்ணம் மறுபட்டு மீண்டு வந்தான். நிமிர்ந்து அமர்ந்து சொல்க என்றான். அவன் அருகே வந்து முழந்தாளிட்டு அமர்ந்து நிமிர்ந்து அவன் விழிகளை நோக்கி முண்டன் சொன்னான். ஊர்வசி மண்ணுக்கு வந்தாள். அவளை புரூரவஸ் கண்டடைந்தார். மண்ணில் அவள் தோன்றிய இடம் இது.
இச்சுனைக்கரையில் இந்த சோலையில்தான் புரூரவஸ் ஒரு காட்டு இளம் கன்னியாக அவளை கண்டடைந்தார். பீமன் திரும்பி ஆலய கருவறைக்குள் அமர்ந்திருந்த கரிய சிலையின் முகத்தை பார்த்தான். மாறா குமின் சிரிப்பும் நிலை நோக்கும் கொண்டிருந்தாள். கல்லில் எழுந்த கண்ணொளி காலத்தை அறியாது என அவன் எண்ணிக்கொண்டான். அன்னையின் ஆலய முகப்பில் இருக்கிறோம், அவள் அனைத்தையும் அறிக என முண்டன் சொன்னான். என்னிடம் மாயக்கலை ஒன்றுள்ளது, அதை பற்றும் உள உறுதியும் தொடரும் விரைவும் உங்களுக்கு இருக்கும் என்றால் இக்காலத்திலிருந்து பெயர்த்தெடுத்து உங்களை அக்காலத்திற்கு கொண்டு செல்வேன். பீமன் அருகே அவன் முகம் வந்தது. விழிகள் முடிவிலே திறக்கும் 2 துளைகளென தெரிந்தன. புரூரவசாக உங்களை ஆக்குவேன். காலம் கடந்து அங்கு சென்று உங்கள் மூதாதை என ஆகி இங்கு வந்து அன்று நிகழ்ந்ததை மீண்டும் நடிக்க வைப்பேன். அன்று முதல் இன்று வரை மானுடம் அறிந்த அனைத்து அறிதலும் உங்களுடன் இருப்பதனால் அன்று நிகழ்ந்ததை விழைந்தால் நீங்கள் இன்று மாற்ற முடியும். அனைத்து தருணங்களையும் பெரிதொன்றென அமைக்க முடியும். அறையா கண்ணி என மண்ணில் வந்த ஊர்வசியிடம் புரூரவசாக நின்று உங்கள் உளத்தெழுந்த வினாவை கேட்க முடியும். பீமன் விழி சுருக்கி, எவ்வினாக்களை என்றான். உங்களை இங்கு இவ்வண்ணம் நிறுத்துவனவற்றை, இங்கிருந்து மேலும் எழாது எடை அளிப்பவற்றை. பீமன் தன் மெல்லிய செந்தாடியை தடவியபடி அவனை நோக்கி கொண்டிருந்தான். ஐயுற வேண்டாம், நான் உங்களை அங்கு கொண்டு செல்வேன் என்றான் முண்டன். அது ஒரு உளமயக்கா என்றான் பீமன். இப்புவியில் நிகழும் மானுட வாழ்க்கை யாவும் உளமயக்கே. உளமயக்குக்குள் எத்தனை உளமயக்கு நிகழ்ந்தால் என்ன என்றான் முண்டன். மீண்டும் ஏதோ சொல்ல நாவெடுத்த பின் தன்னை கலைத்து கூர்த்து, நன்றி முண்டரே, நான் செத்தமே என்றான் பீமன். ஒன்று கேளுங்கள், நீங்கள் அங்கு செல்வது மட்டுமே என் திறனால் அமையும். மீண்டு வருவது உங்கள் விளைவே. மீண்டு வர வேண்டாம் என்று தோன்றியதென்றால் நான் ஒன்றும் செய்ய இயலாது என்றான் முண்டன். புன்னகையுடன் ஆகுக என்றான் பீமன். தன் கைகளை விரித்த முண்டன் வலக்கையில் ஒரு சிறு வெண்மலரை வைத்திருந்தான். இடக்கையில் ஒரு கூழாங்கல். அதை பீமன் முன் நீட்டினான். இது விண்ணிலிருந்து உதிர்ந்த மலர். இது அவளை நாடி செல்லும் ஒரு மானுடன். இதை தொடுக என்றான். பீமன் கை நீட்டி அந்த கூழாங்கல்லை தொட்டான். செல்க என அவன் சொன்னான். அது ஒரு கனவென்று அவன் எண்ணினான். கனவுக்குள் என அவன் குரல் ஒலித்தது. செல்க. பீமன் இனிய துயிலில் என உடல் தளர்ந்தான். ஆம், கனவேதான் என்று சொல்லி கொண்டான். செல்க என மீண்டும் எங்கோ முண்டனின் குரல் ஒலித்தது. வேட்டைக்கு செல்வதை புரூரவஸ் ஒருபோதும் விரும்பியிருந்ததில்லை. அரசர்கள் மாதம் 2 முறை வேட்டை கொள்ள வேண்டும் என்பது அரண்மனையின் நெறிகளில் ஒன்றென கடைபிடிக்கப்பட்டது. அரண்மனைகள் உருவாவதற்கு முன்பு காட்டிக்குடலின் மீது குலக்குடி நாட்டி கொந்தை முடிசூடி கல்பீடத்தில் அமர்ந்து பசுங்கோல் ஏந்தி ஆண்ட அக்காலத்தில் இருந்தே அரசர்களுக்கு அது முறை என குலமூத்தார் கூறினர். குலநெறி பிழைக்க வேண்டாம் என்பதனால் அவன் வேட்டையை வெறும் காணாடலாக ஆக்கி கொண்டான். அவன் இளவயது முதலே ஊனுணவை முற்றிலும் தவிர்த்திருந்தான். அறியா சிறுவனாக இருக்கையில் ஒரு நாள் அரண்மனை முற்றத்தில் அமைந்த அணிக்குளத்தில் ஆம்பலும் குவளையும் மலர்ந்திருக்க ஊடே துள்ளி வெள்ளி ஒளி காட்டி அலை வளையங்களின் நடுவே மூழ்கி கலையாடி கொண்டிருந்த இளமீன் ஒன்றை இலைகள் நடுவே வெண்மலரோ என விழிமாயம் காட்டி அமைந்திருந்த கொக்கு சவுக்கென கழுத்தை சொடுக்கி கவ்வி செல்வதை அவன் கண்டான். பதறியபடி அன்னையே அன்னையே என்று கூவி அழுது அதை தடுக்க பாய்ந்து சென்றான். சிறகு காற்று அவன் மேல் பட சிவந்த நீள் கால்களில் மடிந்த உயிர்களில் பற்றிய துள்ளும் மீனுடன் கொக்கு எழுந்து அப்பால் நின்றிருந்த சிறு மஞ்சனத்தி மரத்தின் கிளையில் அமர்ந்தது. நிகழ்ந்ததென்னவென்று அப்போதும் அறியாது நிலை துறைந்த மீனின் விழிகளை அவன் பார்த்தான். இறுதி சொல் உறைந்திருந்த திறந்த வாயின் பற்கள் புன்னகை என தெரிய கண்டு பதைத்து நின்றான். வாள் சுழற்றி துள்ளும் மீனின் கண்களை கொத்தியது கொக்கு. பின் அதை கவ்வி தூக்கி கழுத்து வளைத்து நேராக்கி அலகுக்குள் செலுத்தி கிளை இறங்கும் நாகமென தலை நெளித்து விழுங்கியது. கொக்கின் கழுத்துக்குள் துடித்தபடி செல்லும் மீனை அவன் கண்டான். கை கால்கள் வலிப்புற மல்லாந்து விழுந்தான். வாயோரம் நுரை வழிய விழிகள் மேல் எழுந்து செல்ல தரையில் கிடந்தவனை செவிலியர் ஓடி வந்து தூக்கி மடியில் இட்டு நீர் தெளித்து கன்னம் பற்றி உலுக்கினர். மேலே செருகிய விழி மீண்டதும் அள்ளி அன்னையை பற்றி அவள் முலைக்கூடுக்குள் முகம் புதைத்து
உடல் குலுங்க விசும்பி அழுதான். என்னாயிற்று என்னாயிற்று என்று செவிலியர் அவனை தேற்றினர். பிறர் அவனை தொடும் ஒவ்வொரு தொடுகைக்கும் உடல் அதிர்ந்து கூசி அட்டையென வளைந்தொடுங்கிக் கொண்டான். அள்ளி அவனை கொண்டு சென்று வெண்பட்டு சேக்கையில் படுக்க வைத்தனர். அவன் சித்தத்தை திருப்பும் பொருட்டு பொன் வளையல்கள் குலுங்க கை கொட்டி கொஞ்சினர். அவன் உடல் தொட்டு கூச்சமூட்டினர். அன்னை அவன் தலையை தன் மடியில் எடுத்து வைத்து பொன் தலை மயிரை விரலால் அலைந்தபடி, ஒன்றுமில்லை மைந்தா, ஒன்றுமில்லை என்றாள். அவன் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது. இரு கைகளும் விரல் ஒன்றுடனொன்று ஏறி புரண்டு இறுகி இருந்தன. கழுத்து வலிபட தூக்கில் தொங்குபவன் போன்று அவன் கால்கள் இழுபட்டிருந்தன. 7 நாட்கள் ஒளியை அஞ்சி இருளுக்குள்ளேயே கிடந்தான். சிற்றறையின் கதவு சற்றே திறந்து செவிலி உள்ளே வரும் ஒளி விழிப்பட்ட போதே அலறியபடி எழுந்து இருண்ட மூலைக்கு ஓடி ஒடுங்கி கொண்டான். அறியாத எவரை கண்டாலும் அஞ்சி கண்களை மூடிக்கொண்டு மெத்தையில் உட்புறமாக கவிழ்ந்து புதைய முயன்றான். அன்னையே 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 என்ற சொல்லன்றி எதுவும் அவன் நாவில் எழவில்லை. அரண்மனை மருத்துவர்கள் அவனை நோக்கிய பின், எதை கண்டோ அஞ்சினார் இளவரசர் என்றனர். நிமித்திகர் அவன் நாளும் கோளும் நோக்கிய பின், அவர் முன் ஏதோ இருந்தெய்வம் எழுந்து முழுதுரு காட்டியது அரசி என்றனர். கவடி நிறுத்தி சோழி பரப்பி 12 கள கணக்குகள் இட்டு மீண்டும் மீண்டும் கலைத்து நோக்கியும் அத்தெய்வம் ஏதென்று அறியக்கூடவில்லை. இருட்தெய்வங்கள் எழுந்தால் 12 களத்தின் 4 முனையிலும் வைத்த அகல் சுடர்கள் அணையும் என்றும் தொட்டு வைத்த மஞ்சள் பொட்டுக்கள் குருதி சிவப்பு கொள்ளும் என்றும் நூல்கள் கூறின. ஆனால் மங்கள தெய்வம் எழுந்தது போல சுடர் புகையற்ற அசைவிழந்து நின்றது. மஞ்சள் பொன்னொளி கொண்டது. அஞ்சி நடுங்கி உடல் வலிப்புற்று சேக்கையில் கிடந்த மைந்தனை 4 சேடியர் தூக்கி கொண்டு வந்து 12 களம் முன்னிடப்பட்ட மாந்தோல் மஞ்சத்தில் அமர்த்துகையில் அவர்கள் அறிந்திராத மனமும் எழுந்தது. களத்தில் எழுந்துள்ளது நற்தெய்வமே என்றார் நிமித்திகர். ஆனால் பற்கள் கிட்டிக்க நீல நரம்புகள் சென்னியில் புடைத்து கழுத்தில் இறங்கி தோல் பரவி மணிக்கட்டில் பின்னி கை வெள்ளையில் தெளிய கண்கள் சுழன்று மேலேற உடல் துள்ளி விழ அப்பெரும் துயரம் அச்சிற்றுடலில் ஏன் எழுகிறது என அவர்களுக்கு புரியவில்லை. அந்நாளில் அங்கு வந்த மாமுனிவராகிய துர்வாசரின் காலடியை தொட்டு சென்னி சூடி அன்னை கேட்டாள், அருளுரையுங்கள் முனிவரே, மைந்தனை ஆட்கொண்ட அத்தெய்வம்தான் எது? அவர் அன்னையின் விழிநீர் கண்டு உளம் இழகினார். நன்று, நான் நோக்கி உரைக்கிறேன் என்றபடி மைந்தனை வைத்த இருளறைக்கு சென்றார். துயர் கொண்ட முகத்துடன் அன்னையும் தந்தையும் உடன் வந்தனர். மைந்தன் மீண்டெழுவானா முனிவரே? எங்கள் குல நிமித்திகரும் மருத்துவரும் பூசகரும் அவன் எஞ்சுவது அரிது என்கிறார்கள் என்றார் அவன் தந்தை ஹரண்யபாகு. இவன் விண்ணாளும் தெய்வ மரபில் புதன் மைந்தனாக இளையின் கருவில் பிறந்தவன் என்கிறார்கள் நிமித்திகர். இவன் பிறந்ததுமே இனி இப்புவியாளும் அரச குலமெல்லாம் இவன் குருதியில் பிறக்கும் என்று உரைத்தனர். வருங்காலம் வைத்தறிந்த 7 தொல் நிமித்திகர். வாழ்வலி கொண்டு புவி வென்று முடிசூடி அமரும் மாவீரன் என்று இவனை எண்ணினேன். மானுடரை கட்டி நிறுத்தும் அச்சமும் ஐயமும் அறத்தயக்கமும் முற்றிலும் இல்லாத உளம் கொண்டவன் என்று கருதினேன். இவனோ கருகி உதிர்ந்த மலர் போல இருக்கிறான் என்று அவன் தந்தை சொன்னார். அன்னை விம்மியபடி, என் மைந்தன் நாடாள வேண்டியதில்லை, அரச கொடி வழிகள் இவனில் பிறந்தெழவும் வேண்டியதில்லை. என் மடி நிறைத்து பிறந்து முலையுண்டு வளர்ந்த என் மைந்தன் நான் வாழும் காலம் வரை கண் நிறைய என் முன் திகழ்ந்தால் மட்டுமே போதும். அருள் புரிக தவத்தோரே. மைந்தன் கிடந்த சிற்றறையின் வாயிலில் நின்றிருந்த சேடி தலை வணங்கி, துயில்கிறார் என்று மென்குரலில் சொன்னாள். நன்று என தலையசைத்த பின் கையசைவால் அன்னையையும் தந்தையையும் வெளியே நிற்கச் செய்து துர்வாசர் உள்ளே நுழைந்தார். காலடி ஓசையின்றி அணுகி இளமைந்தனின் முகம் நோக்கி அமர்ந்து திருப்பி அவர் விழி காட்ட சேடி கதவை மூடினாள். அறைக்குள் இருள் நிறைந்தது. கதவின் கீழ் இடுக்கு வழியாக தரையில் விழுந்த வாழ் என மின்னிய ஒளியில் மெல்ல அறையில் உள்ள அனைத்தும் துலங்கின. மைந்தனின் நெற்றி பொட்டில் கை வைத்து தன் உளம் குவித்தார் துர்வாசர். கனவுக்குள் அவன் அவரை கண்டான். அவர் கைப்பற்றி உலுக்கி கண்ணீருடன், சொல்க சொல்க முனிவரே, இது ஏன் இவ்வண்ணம் நிகழ்ந்தது? இங்கு ஓர் உயிருக்கு பிரிதுயிருடன் என்ன பகை? ஒன்று பிரிதை அழிப்பதில் எழும் அப்பேருவகையின் பொருள்தான் என்ன?
மீனென துடிதுடிக்கையில் என் உள்ளத்தின் ஒரு பாதி கொக்கென சுவை அறிந்தது ஏன் என்றான். கொல்லுதலும் கொலையுறுதலும் இங்கு ஒழியும் ஒரு கணம் இல்லை. அவ்விரு செயல்களின் சரடுகளால் ஊடுபாவென நெய்யப்பட்டுள்ளது இப்புடவி என்றார் துர்வாசர். அக்கொக்கை சேற்றுச் சுனை ஒன்றின் கரையில் முதலை ஒன்று பாய்ந்து கவ்வி சிறகு படபடக்க நீரில் அலை கொந்தளிக்க உள்ளிழுத்து முறையும் காட்சியை அவனுக்கு காட்டினார். வீறிட்டலறியபடி அவரை அள்ளிப்பற்றி கை கால்களால் இறுக்கிக் கொண்டு அவர் தொடையில் முகம் புதைத்து கூவி எழுதான். அந்த முதலையும் உண்ணப்படும். அச்சேற்றில் அதை உண்ணும் 10,000 சிறு புழுக்களின் மூதாதையர் பிறந்துவிட்டனர். இவை அனைத்தும் ஒரு நிலையில் உள்ளமும் அறிவும் ஆழமும் கொண்ட உயிர்குலங்கள். பிரிதொரு முறையில் அன்னத்தை உண்டு அன்னமென்றாகும் வெறும் பருப்பொருட்கள். நிகர்நிலை ஒன்றுண்டு. அதில் நின்றிருக்க மட்டுமே நம்மால் இயலும் என்றார் துர்வாசர். சொல்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நான் அறிந்ததெல்லாம் நாம் நம்மை ஆள்வதை பற்றி மட்டுமே. நம் கைகளால் கொலை செய்யாதிருப்பது, நம் உள்ளத்தால் அறம் மீறாதிருப்பது. இளையோனே, நமது விளைவுகள் முறை மீறாதிருக்கட்டும். நமது கனவுகளும் கரை கண்டு அமைவதாகுக. மானுடர் இப்புவியில் ஆற்றுவதற்கு பெரிதொன்றுமில்லை. அவன் பெருமூச்சுடன் ஆம் ஆனால் என்றான். ஆம் என்பது உன் உறுதி, அதை கொள்க. ஆனால் என்பது ஒரு வினா. இறுதி நீர் அடிநாவில் குளிரும் வரை அது தொடர்க. அவ்வாறே ஆகுக. அவன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பின்னர் ஆம் என்றான். இளையோனே, நீ என்றும் துலாமுள் என அறத்தட்டுக்கள் நடுவே நிற்கப் போகிறவன். ஆணும் பெண்ணும் கருச்சுமந்து பெற்றனர் உன்னை. நீ அறியாத ஒன்றும் இங்கு இருக்கப் போவதில்லை என்று உரைத்த பின் எழுந்து கதவை திறந்து வெளிவந்த துர்வாசர் சேடியரிடம், துயிலட்டும், நாளை மீண்டு விடுவார் என்றார். மறுநாள் முதற் புலரியில் அனைவரும் அயர்ந்து துயில் கொண்டிருக்கையில் எழுந்து அவன் கதவை திறந்து வெளியே சென்றான். குளிரிலும் நோய் மெலிவிலும் உடல் நடுங்க மெல்ல கால் வைத்து நடந்தான். ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கும் போதெல்லாம் நினைவிலும் கனவிலும் அவன் கண்டு அஞ்சிய அணிச்சுனை அருகே சென்று நின்றான். அதில் புதிய மீன்கள் வெள்ளி தெறிப்பென எழுந்து விழுந்தன. புதிய மலர்கள் மொக்க விழுந்து வண்ணம் காட்டின. புதிய வெண்கொக்குகள் 2 வந்து அஞ்சன மரத்தின் கிளைகளில் அமர்ந்தன. கை கூப்பியபடி கிழக்கே தெரிந்த முதற்கதிரை பார்த்து நின்றான். பொன்னொளி எழுந்து வந்து அவன் உடலை குளிப்பாட்டிய போது கைகளை கூப்பி அவன் கால் மடித்து அமர்ந்திருந்தான். மஞ்சத்தரையில் அவனை காணாத சேடியர் தேடி பதைத்து ஓடி அலைகையில் சேடி ஒருத்தி அவனை கண்டு திகைத்து ஓசையின்றி கை காட்டினாள். அரண்மனை மகளிரும் காவலரும் பின் அரசனும் அரசியும் வந்து அவனை சுற்றி நின்று நோக்கினர். யாரோ ஒரு முதுகாவலர் எந்தையே என்று ஒலி எழுப்பி கை கூப்ப அனைவரும் அவனை வணங்கினர். தந்தையும் தாயும் கை கூப்பினர். பேரறத்தான் என்று அவன் அதன் பின் அழைக்கப்பட்டான். பின் எப்போதும் அவன் ஊன் உண்டதில்லை. படைக்கலம் பயின்று தேர்ந்தான். வாள் கொண்டு வெல்லவும் வில் கொண்டு விழி எல்லை வரை தொடவும் தேர்ந்தான். நிகரற்ற வீரன் என்று அவன் குலம் அவனை கொண்டாடியது. ஆனால் ஒரு களத்திலும் ஒருபோதும் பகைவனை அவன் கொல்வதில்லை என்று அனைவரும் அறிந்திருந்தனர். கொல்லா நெறி நின்றதால் அவனை பேரழியின் மைந்தன் என்று வணங்கினர். தென்திசை முதல்வனின் வடிவில் கல்லால மரத்தின் கீழ் கால் மடித்தமர்ந்திருக்கும் தோற்றத்தில் அவனுக்கு சிலை எழுப்பி தங்கள் தென்திசை சிற்றாலயங்களில் அமர்த்தி வழிபட்டனர். மாமலர் 16வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.